வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருமே வேலண்டைன்ஸ் டேவுக்கு எப்படி வீடியோ வந்து மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா எப்படி எரேஸ் பண்ணணுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து கூட எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க் எனபிள் பண்ணிக்கோங்க. அது கீழே ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஃபெதர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ வந்து நல்லா இருக்கும், அந்த ஷேடோ மாதிரி ஷோ ஆகும். இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வாட்டி ஃபோட்டோவை லைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக செட் பண்ணிடுங்க. இப்போ நான் எப்படி சைடில் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து சைடில் வந்து செட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதில் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஃப்ரேம்குள்ளே ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க் எனபிள் பண்ணிட்டு ஷேப்பை கிளிக் பண்ணி சர்க்கிள் ஷேப்பை கொடுத்து பேக்கில் வந்துட்டு அது கரெக்டாக வந்து ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி கிராப் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்ரவுண்டில் அந்த ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். இப்போ அந்த ஃப்ரேமோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரி உங்கள் ஃபோட்டோஸை செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு தேவையான அளவுக்குலாம் செட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 2 ஃப்ரேம் இருக்கும் கீழே, அதுலேயும் அதே மாதிரி ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃப்ரேம்ஸ்லையுமே 3 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லவ் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸையுமே கம்மி பண்ணிக்கோங்க. லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து மேலே இந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு மேலே செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி தேவை அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி கூட கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அதோட டைம் டியூரேஷனே எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபில்டர் வரும், அதை செலக்ட் பண்ணி கீழே பேசிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை ஒரு 60 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து பிளண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிரிக்ஸ் ஷோவாக லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு அதை உங்கள் ஃபோட்டோஸுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ கிட்ட செட் பண்ணிட்டு தேவை அப்படின்னா லிரிக்ஸை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கீழே வாட்டர் மார்க் இருக்கும், அதை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.